என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கோழி முட்டைகளோட வச்சிருச்சுங்க. கோழி அடகாத்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருந்து குஞ்சு பொரிச்சிருச்சு. இந்த பருந்து என்ன ஆயிருச்சுன்னா அந்த கோழி குஞ்சுகளோடையே சுற்றி 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 கோழி குஞ்சு மாதிரியே ஆயிருச்சு. ஒரு சூழ்நிலையில் வானத்தை நிமிந்து பார்க்குதுங்க. நிமிந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பருந்து போயிட்டு இருக்குது, பறந்துட்டு இருக்குது, அழகாக பறந்துட்டு இருக்குது, ரெக்கை விரித்து உயரமாக பறந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த பருந்து கீழே இருக்கிற அந்த பருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு கிட்ட மேலே இருக்கிற அவன் பாரு எவ்வளோ சூப்பராக பறந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. கூட இருக்கிற அந்த கோழி குஞ்சுகள் என்ன செய்யுது அப்படின்னா அது அவனுக்கு உண்டான ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தியை பயன்படுத்திட்டு பறந்துட்டு இருக்கிறான், நம்மளுக்கெல்லாம் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்து. ஆனால் அந்த பருந்து நினைச்சிருந்தால் அதனால் பறந்திருக்க முடியும். இந்த சின்ன குட்டி கதை உங்களுக்கு என்ன கருத்து சொல்லுதுன்னா, இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் நல்ல நண்பர்களுடன் சேர்க்கையை வைத்துக்கொள்ள வேண்டும்.